ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணணும். இதை இப்படி நெட்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும், ரெண்டாக. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து, பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் பெரிய பழமாக 2 பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய பச்சை மிளகா, கொத்தமல்லி தலை, புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 1 டம்ளர் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இது 1 ஹவர் ஆச்சு ஊறி. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் அரை பதத்துக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக புதினா தலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணி இறக்குற வரைக்கும் இந்த ஃப்ளேவர் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மையாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மையாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளானை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடி ஐட்டம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை இதில் சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 செம்பு தண்ணி. நல்லா ஒரு கொதி வந்தோடனே குக்கர் விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தலை தூவிக்கலாம். அரிசி ஒன்றோடு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு புழிஞ்சிக்கலாம். ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். மூடியாச்சு. 3 விசிலுக்கு அப்புறம் எப்படி வெந்திருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ 3 விசில் அடங்கிடுச்சு.
எப்படி வந்திருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம சூப்பராக வெந்துருச்சு. காளான்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அருமையாக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.